ஜோதிடத்தில் செவ்வாய் ராகு காம்பினேஷன் இருந்தால் அவர்களுக்கெல்லாம் புற்றுநோய் ரொம்ப எளிதாக வந்துருக்கு. குருவும் கெட்டு போயிருந்தால், குருதான் கல்லீரலின் கடவுள். ஒரு ஜாதகத்துல சூரியன் கெட்டு போயிருந்தா கன்ஃபார்மா பிரெயின்ல ப்ராப்ளம் வருங்கய்யா. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே என்ன அப்படின்னா, தீரா பெரு வியாதிகள். உலகத்துல இந்த மனித உயிர்ங்கிறது அவ்வளவு மகத்துவம் வாய்ந்ததுங்கய்யா. நாம் செய்த ஏதோ பண்ண என்னைக்கோ பண்ண ஒரு தவறுகள், சில பேருக்கு தவறே இல்லாம கூட புற்றுநோய் மாதிரியான விஷயங்கள், சில பேருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாவே இன்னைக்கு வர்ற லிவர் ப்ராப்ளம், லிவர் சிரோசிஸ் வரைக்கும் போறது. காரணம் என்ன அப்படின்னா, முக்கியமான விஷயமே ஜோதிடத்தில் செவ்வாய் ராகு காம்பினேஷன் இருந்தா அவர்களுக்கெல்லாம் புற்றுநோய் ரொம்ப எளிதா வந்துருது. யாருக்கெல்லாம் குரு பகவான் 6ஆம் இடத்தோடு சம்பந்தப்படாமல் இருக்கிறாரோ, 6ஆம் அதிபதி கெட்டு போய் குருவும் கெட்டு போயிருந்தால், குருதான் கல்லீரலின் கடவுள். நீங்க குருவை வேத சாஸ்திரமாக நாம் என்ன நினைக்கிறோம், பண்டிதராக நினைக்கிறோம். ஆனால் அவர்தான் ஜாதகத்துல முக்கியமான ஆளே. ஒரு ஜாதகத்துல சூரியன் கெட்டு போயிருந்தா கன்ஃபார்மா பிரெயின்ல ப்ராப்ளம் வருங்கய்யா. அது பிரெயின் டியூமர் வரைக்கும் போகும்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுங்க. அப்போ பெரிய பெரிய டிசீஸ் எல்லாம், கிட்னிக்கு அதிபதி குரு தான், லிவருக்கு அதிபதி குரு தான், மூளைக்கு அதிபதி சூரியன், முக்கியமான ஆர்கான்ஸ் எல்லாம் இவங்கெல்லாம் தான் ப்ராப்ளம். ஹார்ட்டுக்கு அதிபதி சூரியன். அப்போ இவர்கள் தான் கரெக்டான டியூன். இவங்களை கரெக்டா நீங்க வழிபட்டு பரிகாரம் பண்ண, சென்னையில ஞாயிறு கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. அங்க போய் சூரிய பகவானை வழிபட்டா எப்பேற்பட்ட மூளை பிரச்சனையும் இருதய பிரச்சனையும் சரியாகிவிடும். ஆபத் சகாயேஸ்வரர் இருக்கின்ற ஆலங்குடிக்கு சென்று குரு பகவானை வழிபட்டு பாருங்க, கல்லீரல் பிரச்சனை சரியாயிடும். இந்த மாதிரி நிறைய கோயிலை சொல்லலாம். எந்த கோயிலை எப்ப பார்க்கணும், உங்க புற்றுநோய் விடுபடணுமா, உங்களுக்கான கல்லீரல் பிரச்சனை சரியாகணுமா, அடியனை தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீமடம் உங்களுக்கு உதவ காத்திருக்கிறது. தீர்காயுஷ்மான் பவா. சீக்கிரமே நிறைந்த ஆயுளோடு திரும்பிச் செல்வீர்கள்.